ஹே கைஸ், எப்படி நம்ம வேகமாகவும் அழகாகவும் எழுதுறது? நிறைய பேர் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கேட்ட ஒரு கேள்வி தான் இது. நல்லா ஃபாஸ்ட்டாகவும் ரொம்ப நீட்டாகவும் எழுதணுங்கிறது எல்லா ஸ்டூடெண்ட் கிட்டையுமே இருக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கில் தான். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த விஷயத்துல தான் ரொம்ப வீக்காக இருக்காங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் என்னால் எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ண முடியல, அதுக்குள்ள டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு இருப்பாங்க. இன்னொரு சில பேர் பார்த்தீங்கன்னா எல்லாமே எழுதியிருப்பாங்க, ஆனால் அவங்க எழுதுனது அவங்களுக்கு மட்டும்தான் படிக்க முடியும். சில நேரங்களில் அவங்களுக்கே படிக்க முடியாது. மீன்ஸ் அந்த அளவுக்கு அவங்களோட ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப மோசமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கான 5 டிப்ஸை தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ள போகலாம். நம்பர் 1, த மெட்டீரியல். மெட்டீரியல் நான் சொல்றது நம்மளோட பென் இல்லைனா பென்சில் தான். எப்பவுமே ஒரே டைப்பான பென்னை யூஸ் பண்ணுங்க. இப்படி பண்ணும்போது அந்த பென்னோட ஃபுல் கண்ட்ரோலும் உங்களுக்கு கிடைக்கும். ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு டிஃப்ரெண்டான பென்னை நம்ம யூஸ் பண்ணோம்னா உங்களுக்கு ஒரு நல்ல கண்ட்ரோல், ஒரு நல்ல ஃப்ளூவெண்டா அதில் எழுத முடியாது. ஏன்னா ஒவ்வொரு பென்னோட ஹைட்டும் வெயிட்டும் விட்த்தும் இது எல்லாமே டிஃப்ரெண்டாக தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் உங்கள் ஹேண்ட் ரைட்டிங்கில் உங்களோட ஃப்ளூவன்சியை பாதிக்கும். ஸோ உங்களுக்கு கம்ஃபர்டபுளான கிரிப் கிடைக்கிற மாதிரியான ஒரு பென்னை சூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி எப்பவுமே அதே பென்னை யூஸ் பண்ணி எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அடுத்ததா நம்பர் 2, ஹோல்டிங் த பென். நம்ம பென்னை பிடிக்கிற விதம். பல நபர்கள் உங்களுக்கு பல விதத்துல பென்னை பிடிக்கிறதுக்கு சொல்லி தருவாங்க. ஆனா நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கக்கூடிய ஒரு ஸ்டைல் இருக்கும்ல, அந்த ஸ்டைலை மட்டுமே ஃபாலோ பண்ணுங்க. அதை விட்டுட்டு மற்றவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய ஹோல்டிங் ஸ்டைலை நீங்க ஃபாலோ பண்ணவே கூடாது. எந்த ஹோல்டிங் டைப்ல நீங்க எழுதும்போது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாகவும் நீட்டாகவும் எழுத முடியுதோ அதே ஸ்டைலையே நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் அதே மாதிரி நீங்க எழுதும்போது ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து நல்ல அழுத்தம் கொடுத்து எழுதக்கூடாது. ஏன்னா அப்படி எழுதுனீங்கன்னா கொஞ்ச நேரத்திலேயே உங்க கை வலிக்க தொடங்கும். அது மட்டும் இல்லாம நீங்க எழுதுனது அடுத்த பேஜ் வரைக்கும் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அப்புறம் ஓவராலா நீங்க எழுதுனதை பார்க்க அவ்வளவு நல்லா இருக்காது, ஒரு நீட்னஸ் இருக்காது. ஸோ இந்த விஷயத்தையுமே நீங்க நல்லா கவனிக்கணும். ஓகேவா? நம்பர் 3, மெயின்டைன் குட் போஸ்டர். நம்ம ஹேண்ட் ரைட்டிங்கை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற இன்னொரு முக்கியமான விஷயம் தான் நம்மளோட போஸ்டர். எப்பவுமே ஸ்ட்ரைட்டா உட்காருங்க, ஒருபோதும் வளைஞ்சு நெளிஞ்சு உட்காராதீங்க. நிறைய பேர் இப்படி எழுதுறத பார்த்துருப்போம், பட் இட்ஸ் அ பேட் போஸ்டர். இப்படி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு கழுத்து வலி, முதுகு வலி வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு எப்பவுமே ஸ்ட்ரைட்டா உட்காருங்க, கம்ஃபர்டபுளா உட்காருங்க. இப்படி டெய்லி இதே நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது சீக்கிரமா டயர்ட் ஆக மாட்டீங்க, உங்களோட ஸ்டாமினாவும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். இதை விட முக்கியமானது தான் நீங்க உட்காரக்கூடிய சேரோட ஹைட் ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது. நீங்க யூஸ் பண்ற டெஸ்க் இருக்குல்ல, அது ரொம்ப ஹைட்டாகவும் இருக்கக்கூடாது. எப்பவுமே உங்களுக்கு கம்ஃபர்டபுளா எழுதக்கூடிய வகையில தான் இருக்கணும் இந்த சேரும் டெஸ்க்கும். நம்பர் 4, யூஸ் அ டைமர். இப்போ நம்மளோட ஹேண்ட் ரைட்டிங் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? அதை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம மெஷர் பண்ணோம் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு ரைட்டப் எடுங்க, ஒரு டைமர் செட் பண்ணுங்க. அப்புறம் அந்த ரைட்டப்பை வேற ஒரு நோட்ல எழுதுங்க. அண்ட் அதை கம்ப்ளீட் பண்றதுக்கு நீங்க எவ்வளவு நேரம் எடுத்துக்கிறீங்கிறத நோட் பண்ணுங்க. இப்படி இதையே ஒவ்வொரு நாளும் பிராக்டிஸ் பண்ணுங்க. இதே சேம் ரைட்டப்பை எழுதுங்க. கொஞ்ச நாள் முடிச்சதுக்கு அப்புறம் திரும்பவும் டைமர் செட் பண்ணிட்டு அதை மெஷர் பண்ணுங்க. இப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாவே தெரிஞ்சுக்கலாம் உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறத. நம்பர் 5, த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன், கீப் ப்ராக்டிசிங். நம்ம இவ்வளோ நேரம் சொன்ன டிப்ஸ் ஒர்க் ஆகணும்னா நீங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் எவ்ரிடே, எல்லா நாளுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நீங்க எவ்வளவுக்கு அதிகமாக ப்ராக்டிஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களால ஃபாஸ்டா எழுத முடியும், அந்த அளவுக்கு உங்க ஹேண்ட் ரைட்டிங்கை நல்லா இம்ப்ரூவ் பண்ண முடியும். வீட்டில் சும்மா இருக்க டைம்ல ஏதாவது எடுத்து எழுதுங்க. அதே மாதிரி உங்க கிளாஸ் டைம்ல லெக்சர் நோட்டை எழுதி பழகுங்க. ஸோ எந்த அளவுக்கு நீங்க அதிகமாக எழுதுறீங்களோ அந்த அளவுக்கு உங்க ஹேண்ட் ரைட்டிங் ஸ்பீடை உங்களால இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ சொன்ன இந்த 5 டிப்ஸையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி பாருங்க. கண்டிப்பாக உங்கள் ஹேண்ட் ரைட்டிங்கில் ஒவ்வொரு நாளுமே இம்ப்ரூவ்மெண்ட்ஸை பார்ப்பீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் இனிமேல் இந்த மாதிரியான மோட்டிவேஷன், செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் எஜுகேஷன் ரிலேட்டடான வீடியோஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு இதே மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.